நிறைய வேலை பார்த்துக்கோங்க. அதுவும் இந்த மருமகளை வச்சுக்கிட்டு மாறு அடிக்கிறக்குள்ளே என் ஜீவனெல்லாம் போயிருது. நான் மேக்கப் போடுறது அதில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறனால என்னால் எங்கேயும் வர முடியலக்கா. ஏடி ரொம்ப மேக்கப் போடாதடி, அப்புறம் சின்ன வயசுல ரொம்ப கிழவி மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருவேன். அது பிரச்சனை இல்லைக்கா, நான் பார்த்துக்குவேன். என்ன ஊர்ல இருந்து அக்கா தங்கச்சி வந்துட்டாலும் போல, அது இந்த பாவாடை சாமி இந்த பாவாடை தவிர வேற எதுவும் கெட்ட மாட்டேங்குது. என்ன ஒத்தரச அத்தை அக்கா தங்கச்சி எல்லாம் வந்துட்டாங்க போல. அத்தை நானும் யோசிச்சுட்டு இருக்கேன், சும்மா இந்த கிழவி ஆடுவா, இதுல அக்கா தங்கச்சி வந்துட்டானா இன்னும் ஆடுவால. ஏடி ஒத்தரசா குண்டு பாடு, இங்க வாங்கடி, என் தங்கச்சி வந்திருக்காங்க, வா வந்து பாருங்க. சொல்லுங்க, தூரத்துல பார்த்தோம், அதான் வந்தோம். அறிவில்லையே உங்களுக்கு, ரெண்டு பேர் வந்திருக்காங்க, கையை பிடிச்சு வீட்டுக்கு கூட்டு போய் சாப்பாடு கூட வச்சு கொடுங்க, போடி. ஏன் அவங்க ரெண்டு பேருக்கு கண்ணு தெரியாத, கையை பிடிச்சு தான் கூட்டு போகணுமா? எனக்கா உன் மருமக வாய் ரொம்ப பேசுறாளுங்க. அவளை எவ்வளவு சொல்லி அடங்க மாட்டேங்கிறாளுங்க, வாயில சூடு வச்சாதான் அடங்குவாளுங்க. கிழவிக்கு துமுற பத்தியா, தங்கச்சி கறி வந்தானே நம்ம வாயில சூடு வைக்கணுமா, எப்படி பேசுறா பாரு. விடு விடு, சும்மா தங்கச்சி முன்னாடி பவமானம் காட்டிக்கிட்டு இருக்கோம். ஏ குண்டு மாடு, காலையில என்னடி கனவு கண்டுட்டு இருக்க, வாடி வந்து என் தங்கச்சி கூட்டு போ. இந்த கிழவி ஏமா மூச்சுக்கு 300 தடவை என்னை குண்டு குண்டுங்குது. குண்டு மாதிரி இருந்தா குண்டுன்னு தான் கூப்பிடுவாங்க. இரு கொசு வரட்டும், அவதான் உனக்கு சரிப்பட்டு வருவா. ஆமா, அவ பெரிய இவா, ஒரு ஊதுனா காத்துல பறந்து எங்க சுருண்டு போய் படுத்துருவா. என்னடி பறக்குது, உங்களால என் மானம் தான் பறக்குது, என் தங்கச்சியை முன்னாடி கூட்டிட்டு போங்கடி. அக்கா, உங்க மருமகளுக்கு ஒருத்தி கூட சரியில்லையேக்கா. இந்த பொம்பளைக்கு ஏமா வாய் ஒரு பக்கமா போகுது. என்ன ஒரே கூட்டமா இருக்கு, என்னாச்சு? வந்துட்டு ஐயப்ல கொசு, இங்க பாரு இந்த சிவப்பி ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்கா, அவளை என்னன்னு கேளு. வழிவிடு, அவன் எனக்கு மட்டும் தான் அடங்குவா. அந்த கடைசி எருமமான வந்துருச்சு. ஏய் எருமமானே வாடி, என் தங்கச்சியை வந்திருக்காவ, கூட்டிட்டு போய்ட்டோம் வீட்டுக்கு. என்னத்தை இப்படி சொல்லிட்டீங்க? அப்போ உங்க தங்கச்சிகளுக்கு உங்களை பிடிக்கவே பிடிக்காதா? எங்க கூட அனுப்பிடுறீங்க? ஏடி பைத்தியக்காரி, நானே வயசான ஆளு, தட்டு தடுமாறி நடந்து போவேன், அப்புறம் எப்படி இவ்வளவு ரெண்டு பேரை கையை பிடிச்சு கூட்டு போக முடியும்? நீங்களே சின்ன பிள்ளையா தானடி, இவ்வளவு ரெண்டு பேரை கையை பிடிச்சு கூட்டு போங்கடி. ஆமா, ஒவ்வொருத்தையா கையை பிடிச்சு கூட்டு போறதுக்கு தான் எங்க அம்மா அப்பா இங்க கல்யாணம் முடிச்சு என்னை அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. வேற ஒத்தோசா, அப்புறம் எதுக்கு உங்க அப்பா அம்மா இங்க அனுப்பிச்சு விட்டாங்க? கலெக்டர் சீட் காலியா இருக்கு, போய் உட்காந்து சொல்லி அனுப்பி விட்டாங்க. தொலைஞ்சு போய் இந்த சிரிக்கிட்ட வாயை கொடுத்து நம்மளே வம்பளை மாட்டிக்க கூடாது, பேசாம இந்த கிழவி ரெண்டு கையை பிடிச்சு நம்மளே கூட்டிட்டு போயிருவோம். என்ன சின்னத்தை மொட்டை போட்டிருக்கீங்களா? அதை மறைக்கிறதுக்கு தான் தலை பாக்கிட்டு இருக்கீங்களோ? ஏடி என் தங்கச்சி எல்லாம் என்னைய மாதிரி நினைக்காத, எல்லாம் அமைதியா இருக்க மாட்டாளுங்க. கோவம் வந்துச்சு அவ்வளவுதான், உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிருவாளுங்க. ஏமா கொசு, உங்க வீட்ல எல்லாம் நல்லது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுத்து உனக்கு வளர்க்கலையா? இப்படி அடுத்தவங்க மண்டையில கையை வச்சு பாத்துக்கிட்டு இருக்க, அரைவெல்லாம் கையாடுமா? அது யாரு? இன்னொருத்தையும் என்னத்த பெயிண்ட் டப்பா மறந்து போய் தலையில கொட்டிட்டீங்களோ? வெள்ளை பெயிண்ட், ஃபுல்லா வெள்ளை பெயிண்டா இருக்கே. எவ்வளவு கொசு, குடும்பமே மொட்டை தான். நம்ம அத்தை அப்படியே வெளியில மொட்டை இருக்குன்னு சொல்லி காட்டிக்கிட்டாங்க. இதுக்கு ரெண்டும் மொட்டையை மறைக்கிறதுக்கு இது தலப்பா கட்டி இருக்கு, அது பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கு. பரவாயில்ல, என்னத்த உங்க தங்கச்சிகளுக்கு இருக்கிற அறிவு உங்களுக்கு இங்க இருங்க, ஒருத்தர் தலப்பா வச்சிருக்காங்க, ஒருத்தவங்க பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. நீங்க ஏதாவது மண்டையில வச்சு மறைக்கலாம்ல? நீங்க கூட கூட பேசிக்கிறீங்க, எனக்கு ரொம்ப கோவம் வருது. கோவம் வந்துச்சுன்னா அப்புறம் என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா ஒத்தரசாக்கு எல்லாமே தெரியும். இந்த சிரிக்கியம்மா, அவ கூட பேசிக்கிட்டு போது நம்மள வம்பள கோர்த்து விடுறா. இந்த உத்தரசா எரும மாடலாம் வீடே கெட்டு குட்டிச்சோர போகுது, அவளு ஒழுங்கா இருந்தாலும் இவ கெடுத்து விடுறாமா. எம்மா இந்த குண்டு இந்த எலும்பியை என்னைக்கு ஒளிஞ்சு போறாங்களோ அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதி. உத்தரசா, நாங்களாம் அமைதியா தானே இருக்கோம், எதுக்கு எங்களை சொல்லி கொடுத்து கெடுக்கிற? அத்தை பாரு கோவப்படுறாங்க, இனிமேல் எங்களுக்கு எதுவும் சொல்லி கொடுக்காத, நாங்க எதுவும் செய்ய மாட்டோம். ஆமா, உன் பேச்சு கேட்டுதான் அத்தை கூட இவ்வளவு நாள் சண்டை போட்டுருக்கோம். அப்படித்தான் இன்னும் நல்லா கொளுத்தி போடுங்கம்மா, என்ன கொஞ்சமா கொளுத்திக்கிட்டு இருக்கீங்க? இப்ப பாத்தீங்களா உங்க கண்ணு முன்னாடி எப்படி பேசுறான்னு? கொளுத்தி போடுவாங்க, உங்க 3 பேத்தையும் அப்படியே தீ வச்சு கொளுத்தி போடுங்கன்னு சொல்றான். எடி உத்தரசா, உனக்கு இருக்குடி, இன்னைக்கு உன் புருஷன் வரட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு 7:30. நல்லா கொளுத்தி போட்டு நல்லா குளிர் ஆயிராளுங்கம்மா, நல்லா இருக்கடி, நல்லா இருங்க. அவ என்னமோ வாய்க்குள்ளே வயிறாத்தவங்கள. இந்த குண்டு வாய் ரொம்ப பேசிக்கிட்டு அலையாத பாத்துக்கோ, உனக்கு மரியாதையே கிடையாது. பாகத்தும் உனக்கு மரியாதையே இல்லைன்னு சொல்லி வயிறாத்த. ஏடி உத்தரசா, நீ உங்க அம்மா வீட்டு கிளம்பி, நீ வேண்டாண்டி, இனிமேல் இங்க இருக்க வேண்டாண்டி. நான் சிவப்பி குண்டு, இப்போ உனக்கு சந்தோஷமா மன நிறைவா இருக்கா? இல்ல உத்தரசா, நீ உங்க அம்மா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு மன நிறைவா இருக்கும், இப்பே கிளம்பு. ஆமா போகல, அத்தை ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா நீ சட்டக்குன்னு கேட்கணும். என்ன நீ அத்தை பேச்ச மதிக்கவே மாட்டேங்கிற? அடுத்த ஜென்மன் ஒன்று இருந்தா நீங்க தாண்டி ஒத்தரசா பிறக்கணும். அந்நேரம் நான் கொசு சோப்பியா பிறந்து உங்களை நான் டார்ச்சல் பண்றதுல நீங்க சாகுவீங்கடி. சரி நீ இப்ப போயிட்டு அடுத்த பிறவிக்கு வா, அதுக்கப்புறமா நம்ம பேசிக்கிடுவோம் என்ன பஞ்சாயத்துன்னு.